திருமறை குர்ஆன் நமக்கான ஒரு வாழ்வியல் வழிகாட்டலை கொண்டது. நிச்சயமாக இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான உதாரணத்தை திருக்குர்ஆன் எப்படி முன்வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கமசலி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடிப்படைகளை போன்றுதான் ஈசாவுக்கான உதாரணமும். ஏன் இதை இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன் என்பது நம்மள எல்லாருக்குமே தெரியும். ஈசா அப்படிங்கிற ஒரு அடிப்படைகளிலான தீர்க்கதரிசி, அவர் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக அல்லாஹ் என்ன சொல்றான், ஆதமை அல்லாஹ் ஒரு மண்ணிலிருந்து உயிராக்கினான். உண்மையா இல்லையா? அல்லாஹ் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான்? ஒரு மண்ணிலிருந்து. ஹலக்கஹு மின் துராப், ஒரு மண்ணிலிருந்து அவர் படைக்கப்படுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்படுகிறார்கள். அந்த பெண்மணி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு அது லேஸ் இல்லை. அல்லாஹ்வுக்கு லேசானது, கடினமானது அல்ல. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பை அவன் படைக்க நாடிட்டான்னா குன் ஃபயகுன் தான், ஆகும்போ அது ஆயிடும். அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவாக இருக்குதுன்னா, இயேசு அப்படிங்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிற அளவுக்கு வேறு எந்த அடிப்படைகளிலான இசங்களும் சித்தாந்தங்களும் பேசவே இயலாது. திருக்குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் பெயரால ஒரு அத்தியாயமே இருக்கு, ஒரு சூறாவே இருக்குங்க. என்றைக்காவது அதை எடுத்து நாம் படித்தது உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி முஸ்லிம்களான நமக்குள்ளே எழணும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாட்டனாரை பற்றியும் பேசுகிறான், அவர்களுடைய தாயாருடைய தாயாரை பற்றியும் குர்ஆன்ல இருக்கிறது. ஹன்னாம்பாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்பை பற்றியும் குர்ஆன் பேசுது. சூரத்துல் இம்ரான்ல, ஆல இம்ரான்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வகையில பார்த்தால் தன்னுடைய குழந்தையை பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அர்ப்பணிக்க நாடினாங்க. இறை வழியில நேர்ச்சை செய்ய நாடினாங்க. யாரு? ஹன்னாங்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார். ஆனா பிறந்தது குழந்தை என்ன குழந்தை? பெண் குழந்தை, ஆண் குழந்தை கிடையாது. ஆணை போன்று பெண் இல்ல வல்லவா. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்னி சம்மை துகா மரியம், நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைக்கிறேன்னு பெயர் வச்சது அவங்க அம்மா. குர்ஆன்ல இதெல்லாம் எல்லாம் விவரிக்கிறான். அகிலத்தின் பெண்களை விட மேம்பட்டவர்களாக அல்லாஹ் யாரை முன்னிறுத்துறான்னு சொன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னிறுத்துறான். அந்த சூழலில் தான் அல்லாஹ் ஒரு குழந்தையை தர நாடுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுக்க முழுக்க இறை வணக்கத்தின் வழிபாட்டை கொண்ட ஒரு பெண்மணி. அப்ப அவர்களை அல்லாஹ் அகிலத்தின் பெண்களை விட சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் கருவிலே ஒரு குழந்தையை உருவாக்க நாடுகிறான். அவர்களே ஆச்சரியப்பட்டு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கேட்கக்கூடிய வசனங்களை, வார்த்தைகளை எல்லாம் வெளிப்படுத்துறான். எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எந்த அந்நிய ஆடவர்களும் தீண்டாத நிலையில் அல்லவா நான் இருக்கிறேன். ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தீண்டினால் அதன் வழியாக குழந்தை உண்டாகும். அப்ப அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, அல்லாஹ்வுக்கு இது கடினமானதல்ல, லேசானது. அல்லாஹ்வுக்கு லேசானது. அல்லாஹ் ஒன்றை படைக்க நாடி விட்டால் அல்லாஹ் என்ன செய்வாங்க? என்ன செய்வான்? யகூலு குன் ஃபயகுன், அவன் ஆகும்பா ஆயிரும். அல்லாஹ்வுக்குள்ள அடிப்படை தன்மை என்னங்க? ஒன்று அல்லாஹ் உருவாக்க நாடினால் ஆகும் ஆயிரம். அப்படித்தான் இயேசுவையும் அல்லாஹ் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவில் ஒரு குழந்தையாக உருவாகி அந்த குழந்தை எப்படி பிறந்தது என்பது வரைக்கும் அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹ் எப்படி விவரிக்கிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுற்று இருந்த நிலையிலே ஒரு பேர்ச்சம் தோட்டத்தின் பக்கம் நீங்க போங்க, அந்த தோட்டத்தின் பக்கம் ஒதுங்கி கொள்ளுங்க. அவர்களுடைய பாதுகாவலராக அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தையும் வைத்திருந்தான், தாய் மாமா அவரு. அந்த பேர்ச்சம் தோட்டத்தின் பக்கம் ஒதுங்கி இருந்து அதனுடைய கீழே அப்படி ஒரு குழுக்கு குழுக்கு மேல இருந்து கனிகள் வரும், அதை புசிச்சுக்க, நீர் அள்ளி பருகிக்க. ஏன்னா கடும் துன்பம். அவங்க வெளிப்படுத்துற வார்த்தை, நான் இறந்து போயிருக்க கூடாத இதற்கு முன்பே, இப்படி ஒரு வேதனையை பிரசவ நேரத்தில் எனக்கு தருத. அப்படிப்பட்ட சூழலிலே அல்லாஹ் அவர்களுடைய அந்த கீழ்ப்பகுதியில் நீரூற்றை உருவாக்கி மலக்குகளை அனுப்பி பிரசவம் பார்த்தான். மலக்குகள் கீழிருந்து அழைக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிரசவம் பார்த்தது யாரு? மலக்குகள். இன்னைக்கு நீர் கீழே தண்ணீரை வைத்து பிரசவம் செய்தால் அதுல சில அடிப்படைகளில் வலி குறையும்ன்றதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடித்து சொல்றாங்க. நீர் தொட்டியில பிரசவிக்கிறதுலாம்
அன்னைக்கே அல்லாஹ் இதை குர்ஆன்ல விவரிக்கிறான். அப்படிப்பட்ட சூழல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவங்க அந்த சபைக்கு மத்தியில் வர்றாங்க. அது வரைக்கும் ஒதுங்கி இருந்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அதெல்லாம் விவரிக்கிறான். அந்த தோட்டத்தின் பக்கம், பேர்ச்சை தோட்டத்தின் பக்கம் ஒதுங்கி இருந்து யாராவது அவர்களை காண வந்தால் கூட நான் அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வுக்கு நோன்பு இருக்கிறேன்னு சொல்லிரு, யாரிடத்திலும் பேசாத, நான் மௌனமா இருக்கிறேன்னு சொல்லிரு அப்படின்லாம் அல்லாஹ் விவரிப்பான், குர்ஆன்ல விவரிப்பான். அப்ப அதை பத்தி பேசிட்டு வரும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்பு நடக்குது. அந்த பிறப்பை ஒட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த சமூகத்தவர்கள் கடும் சொற்களால் அவர்களை இழிவான முறையில் பேசுறாங்க. எவ்வளவு பெரிய பாவத்தை நீ செஞ்சுட்டு வந்திருக்க, என்ன ஹாரூனுடைய சகோதரிய, அவர் சகோதரன் பேர் ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரிய, உங்க தகப்பனார் இம்ரான் இப்படி இல்லையே, நல்லவரா இருந்தார், ஆம் நல்லவர், ஒரு சிறந்த மனிதர், உங்களுடைய தாயாரும் நடத்த கெட்டவங்களா இல்லையப்பா, நல்லவங்களா இருந்தாங்க, அப்ப நீயே இப்படி நடந்துகிட்ட மரியாளே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல விவரிக்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலில் இருக்கிற குழந்தையை நோக்கி கைகளை நீட்டுகிறார்கள். அவர்கள் ஆச்சரிக்கிறாங்க, குழந்தை எப்படி பேசும்னு. ஆனால் அந்த குழந்தை பேசிய வார்த்தை என்ன? இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறேன்னு இயேசு பேசுறார். என்ன பேசல? நான் அல்லாஹ்வுடைய மகன் பேசல. பேசுற வார்த்தையை குர்ஆன் விவரிக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது என்ன வார்த்தையை சொன்னார் என்றால், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியார். அதே போன்று பார்த்தால், ஆத்தானக்கல் கிதாப், எனக்கு வேதத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். வஜஅலனி நபியன், நான் ஒரு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். சொல்றது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இந்த வார்த்தையை, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வை தொழுவும்படியும் ஜக்காத்து கொடுக்கும்படியும் ஏவப்பட்டிருக்கிறேன். என் தாயாருக்கு உபகாரம் செய்யும்படியும் பணிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லிட்டு சொல்றாங்க, நான் பிறந்த இந்த நாளும், நான் இறக்கும் அந்த நாளும், நான் எழுப்பப்படும் அந்த நாளும் என் மீது சலாம் உண்டாகட்டும் சொல்ற அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லிட்டு குர்ஆன்ல விவரிக்கிறான். இதுதான் ஸாலிக ஈசா இப்னு மரியம், ஈசா அப்படிங்கிற மரியமுடைய மகன். அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துற வார்த்தை. எப்படி பயன்படுத்துவான்? சன் ஆஃப் காட் இல்ல, சன் ஆஃப் காட் இல்ல, அல்லாஹ்வுடைய மகன் அல்ல. இறைவனுக்கு அளவற்ற அருளானாகிய இறைவனுக்கு மகன் தேவையில்லை. அவர் யாருடைய மகன் என்றால் மரியம் என்ற ஒரு பெண்ணுடைய மகன். அதான் அல்லாஹ் சொல்ற வார்த்தை, திரும்ப திரும்ப பயன்படுத்துற வார்த்தை என்ன? ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் தேவையில்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் விவரிக்கிறாங்க குர்ஆன்ல. அல்லாஹ் அழகா சொல்லிக்கிட்டே வர்றான், இந்த மாதிரி எல்லாம் விவரிக்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. அவர் வாலிப பருவத்திலும் பேசினார், தொட்டிலும் பேசினார். சில விஷயங்களை பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு ஒரு பிறவி குருடை போக்குற மாதிரி தெரியும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால செஞ்சார், பிறவி குருடை போக்குனார். அது அவரா செய்யல, பறவையை களிமண்ணால் செய்து அதை உயிராக்குனார். அது அவரா செய்யல. குர்ஆன்ல அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான், பிஇذنில்லா, இறைவனின் நாட்டத்தால் வெண் குஷ்டத்தை போக்குனார். பிறவி குருடை நீக்கின மாதிரி தெரியும், இறந்தவரை உயிர்ப்பித்தது மாதிரி தெரியும். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் மறைத்து வைப்பவைகளையும் அவர் அறிவித்து கூறினார். குர்ஆன்ல எல்லாத்தையும் அல்லாஹ் விரிவா விளக்கிக்கிட்டே வர்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் இறைவனின்பால் உயர்த்தப்பட்டு கொண்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை. ஒமா கத்தலுஹு ஒமா சலபுஹு, அவரை அல்லாஹ் கொல்லவும் வைக்கல, சிலுவையில் அறையப்படுற மாதிரி ஒரு இழிநிலைகளையும் உருவாக்கல. அல்லாஹ் அவரை தன்பால் உயர்த்தி கொண்டான். வலாக்கின் ஷுப்பிஹலஹும், அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் தான் ஒப்பாக்கப்பட்டார். குர்ஆன் அவ்வளத்தையும் விவரிக்கிறது. மக்கரு வ மக்கர் அல்லாஹ்ங்கிற வசனம்லாம் அங்கதான் வரும். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சி செய்யறதுல சிறந்தவன் யாருங்க? யார் சிறந்தவன்? அல்லாஹ் தான் சிறந்தவன். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி என்ன? அவருக்கு பதிலாக வேறொருவர் அங்க ஒப்பாக்கப்படுறார். இதை பைபிள் மறுக்கலையே. அவர் தன்னையே ஒப்பாக்கி கொண்டார், நம்முடைய பாவத்துக்காக அவர் அப்படியே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்று பைபிளில் சொல்லப்படுதா? ஏலி ஏலிலாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையில் அறையப்பட்ட அந்த நபர் சொன்னார் அப்படின்னு பைபிள்ல இருக்கு.
சிலுவையிலே இயேசு அறையப்பட்டாரா? அல்லாஹ் சொல்றான், அதிலே முரண்பட்டார்கள், தர்க்கித்துக் கொண்டார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படல, கொல்லப்படல, அல்லாஹ்வின் பால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார். குர்ஆன் இதை விவரிக்குது. எந்த அளவுக்கு விவரிக்கிறது என்றால், இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளினுடைய நேரத்தினுடைய அடையாளமாகவும் வர இருக்கிறார் அப்படின்னு குர்ஆன் பேசுது. எந்த அளவுக்குன்னா, இவ்வளவு தெளிவா குர்ஆன் ஒவ்வொன்றையா விளக்கிட்டு, அவர் கொல்லப்படலை, சிலுவையில் அறையப்படலை அப்படின்லாம் பேசிட்டு, இந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட யாராவது தர்க்கிக்கிறாங்க. ஏன்னா இது யார்கிட்ட வந்தது? யார்கிட்ட வந்தது? அல்லாஹ்விட்டிருந்து வந்தது. கிறிஸ்துவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான், நதுஉ, அவர்களை அலையுங்கள், அப்னானா அப்னாவுக்கும் வ நிசானா வ நிசாவுக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும், நாங்கள் எங்களுடைய மனைவி மக்களோட வர்றோம். நான் கூட்டிட்டு வர்றேன் என் பிள்ளைகளை, என் மனைவிய நான் வர்றேன். யார் பொய்யர்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு கேட்போம். உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு குர்ஆன் கேட்க சொல்லுது. லஅனத்துல்லாஹி அலல் காதிபின். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் உண்மையை மறந்துட்டு வாழ்றீங்களே, உண்மையை மறந்துட்டு வாழ்றீங்களே. எந்த ஜெருசலத்துல, எந்த பெத்லஹேம்ல அவர் பிறந்தாரு, ஆட்டு தொழுவத்தில் பிறந்தாருன்னு சொல்றீங்களோ, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த அக்ஸாவுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு அவங்க தாயார் ஹன்னா நாடுனாங்க. பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பிறந்தாங்க. அவர்கள் எந்த அல் அக்ஸாவை ஒட்டி ஒரு சமூகத்தை கட்ட அமைச்சாங்களோ, அந்த இஸ்ஹாக்கினுடைய வழிகாட்டலில் இருந்து வந்த, யாக்கூபுனுடைய வழித்தோன்றல்களில் வந்த மூசாவுடைய பின்பற்றுதலை கொண்டு, ஏனென்றால் அல்லாஹ் அவருக்கு தந்தது தௌராத்தையும் அவருக்கு அல்லாஹ் அருளுகிறான், இஞ்சிலையும் அல்லாஹ் அவருக்கு அருளுகிறான். அந்த முன் சென்ற வேதங்களை மெய்ப்பிப்பதற்காகத்தான் யார் வர்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஆனால் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு சமூகத்தை முஸ்லிம்களாக கட்டியமைத்து உருவாக்குனாங்களோ, அந்த சமூகம் வழிபட வேண்டிய ஒரு பள்ளி வாசலை இன்றைக்கு யூதர்களிடத்தில் அடகு வைத்து விட்டு அவர்களிடத்தில் அந்த நிலத்தை ஒப்படைத்து விட்டு கேட்டால் கானான் தேசம், அந்த தேசம் யூதர்களுக்குரியது என்று இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு ஆக்கிரமிப்பு பகுதி உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப ஈசா நபி திரும்ப வரணுமா வேணாமா? வரணுமா வேணாமா? இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு உண்மையை, சத்தியத்தை, நீதியை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் வரை மீண்டும் வர வைக்க இருக்கிறான். ஏன்னா அவர் வருவார், நிச்சயம் வருவார். அவர் கொல்லப்படல, அல்லாஹ் டிக்ளரேஷன் பண்ணிட்டான். சிலுவையில் அறையப்படல, அல்லாஹ் அவரை உயர்த்தி இருக்கிறேன்டான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க மெஹராஜின் போது பார்த்து, அவர் உயரமானவராகவும் இல்லை, குட்டையானவராகவும் இல்லை, சிவந்த நிறத்தை கொண்டிருந்தார், சுருட்ட முடிகள், நீர் சொட்டி கொண்டிருந்தது. அவருடைய முகத்தை பார்த்தால் தலையிலிருந்து நீர் சொட்டியது, தோல் புஜங்கள் வரைக்கும் அவருடைய முடிகள் அப்படி இருந்து கொண்டிருந்தது. முத்துக்களை போன்று இருந்தார். அந்த தலையிலிருந்து சொட்டுகிற நீர் எல்லாம் முத்துக்கள் மாதிரி இருந்தது. இதே அடிப்படைகளில் தான் அவர் சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ல கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு பைத்துல் அபியல், அதாவது ஒரு வெள்ளை மினாராக்கு அருகில் இறங்குவாராம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். வானவர்களுடைய இறக்கைகளில் தன்னுடைய கைகளை தாங்கியவராக அவர் இறங்கி வர இருக்கிறார். அப்படி அவர் வர்றதுக்கான காரணத்தில் முதன்மையானது, தஜ்ஜால் என்பவன் அந்த நேரத்தில் வெளிப்பட்டு இருப்பான். ஏன்னா தஜ்ஜாலை கொல்லுவது அவரால் மட்டும்தான் முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவர் கொல்லுவதற்கு ஒண்ணுமே செய்ய வேணாம். அவர் கண் பார்வை எட்டுகிற அளவுக்கு உள்ள சூழல்களிலே காஃபிர்கள் இறந்து போயிடுவாங்க, அவர் மூச்சு காத்து பட்டாலே. இவன் தஜ்ஜால் என்ன செஞ்சிருவான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாலே தண்ணியில உப்பு கரையும்ல, அந்த மாதிரி கரைஞ்சிருவானா. தஜ்ஜால்னா யாரு? தஜ்ஜால்னா யாரு? யாருக்கா தெரியுமா? ஜஸ்ட் எப்படி சொல்றது, வார்த்தைகள்ல ஒரு 1400 இயர்ஸா ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகம் துவா செய்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் இருக்கிறது, இன்னும் இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஒருத்தனை பற்றி எச்சரிக்கை இந்த சமூகத்தில் அன்றையிலிருந்து செய்யப்பட்டிருந்தது. அந்தந்த நபிமார்கள் செஞ்சாங்கன்னா அது யாரு? தஜ்ஜாலை பத்தி தான். நீங்க கேட்கறீங்களா இன்னைக்கு அத்தியாயத்துல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ தஜ்ஜால்னு கேட்கறீங்களா? இறைவா, துன்யாவுடைய குழப்பத்திலிருந்து, மசீஹ் தஜ்ஜால் என்ற ஒரு தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து இறைவா பாதுகாத்துடு. 14 நூற்றாண்டா கேட்கணும். அவன் இனிமே பிறந்து வரப்போறவன் இல்லை, ஏற்கனவே பிறந்து இருப்பவன். இவ்வுலகத்தின் அழிவு நாளுக்கான அடையாளமாக கைகளும் கால்களும் சங்கிலியினால் பிணைக்கப்பட்டிருப்பதாக, கழுத்தோடு சேர்ந்து இணைக்கப்பட்டிருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு சஹாபி தமிமுத்தாரி போய் பார்த்துட்டு வந்தார்.
கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது, அவர் இஸ்லாத்தை ஏற்ற கிறிஸ்துவ மதத்திலிருந்து வந்தவர். கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது ஒரு மாத காலம் எங்களை அப்படியே திசை மாறி அது இழுத்து சென்றது. அப்போது ஒரு குகையை பார்த்தோம், ஒரு தீவு. அது வாசல்ல ஒரு ஜசாசான்னு ஒரு ஏதோ ஒன்று எங்களுக்கு ஒரு தோற்றத்தில் தெரிந்தது. அதனுடைய மலத்துவாரம் எது, உணவு துவாரம் எது, எதுவும் தெரியல. அது சொல்லுச்சு, நான் தான் ஜசாசா, உள்ள போ, ஒருத்தர் வெயிட் பண்றான்னு சொல்லிச்சு. உள்ள போய் பார்த்தா அவன் தன்னை டிக்ளேர் பண்றான் யாருங்கிறத சொல்றான். அப்ப இதை பத்தி ரசூலுல்லாஹ் வந்து சொல்றார், இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், அவன் ஜபரியா நதியை பத்தி கேட்பான், பல்வேறு தோட்டத்தை பத்தி கேட்பான். அந்த பேச்சன் தோட்டம் என்னாச்சுமா, அந்த நபி வந்துட்டாரா, உம்மி நபி வந்துட்டாரான்னு கேட்பான். எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு, இந்த மாதிரி அந்த நதியெல்லாம் ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடும், பேர் அழிவுகளை நீங்க சந்திக்க போறீங்க, அந்த நபிக்கு நற்செய்தி உண்டாகட்டும் சொல்லு. ஆனா தஜ்ஜால், நான் தான் தஜ்ஜால், நான் வெளிவர காத்து இருக்கிறேன்னு சொல்லு அப்படிமா. ரசூலுல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு நீண்ட ஹதீஸ். அப்ப அவன் டிக்ளரேஷன் செய்யறான், நான் தஜ்ஜாலுங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை கூப்பிடுகிறார்கள், இப்படி பாருங்கள், நான் உங்களை பற்றி ஒருத்தனை எச்சரிச்ச நேரம் ரசூலுல்லாஹ் எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஹதீஸ்ல சொல்றாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்துக்குள்ளதான் தஜ்ஜால் இருக்கிறானோ நாங்கெல்லாம் எண்ணுகிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எச்சரிச்சாங்க தஜ்ஜாலை பத்தி. இன்னைக்கு தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் உலகத்தின் மேலோழும்பி நிக்குது, நமக்கு தெரியாது. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், ஏன் வரணும்? இன்றைக்கு வரைக்கும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிவு, டாலரு இவ்வளவு மதிப்புக்கு இந்திய ரூபாய் 85 இருந்து இப்ப 86 நோக்கி போகுது. பாக்குறீங்களா இல்லையா? இப்ப நியூஸ், இன்னைக்கு நியூஸ், பொருளாதாரத்தினுடைய அடிப்படைகளில் அவ்வளவு சரிவு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க பைத்துல் முகத்தஸை ஒட்டி அந்த ஜெருசலத்துல யூதர்கள் என்ன செய்வாங்கலாம், 10 நாணயத்தை வாங்கிட்டு ஒரு நாணயத்தை கொடுப்பான். இதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்தாங்க. ஏன் நீ எப்படி அதை முடிவு பண்ற? 85 ரூபாய்க்கு மேல, இப்ப 85.75 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு டாலர் என்பது ஒரு மோசடியா இல்லையா? மக்களை சுரண்டதா இல்லையா? இதுக்கு எதிராகத்தானே பிரிக்ஸ் நாடுகள்லாம் கூட்டமைப்பு ஏன் உருவாக்குனாங்க? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்காலாம் சேர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குச்சு உலகத்தில். இப்ப அமெரிக்க அதிபர் மிரட்டுறார் ட்ரம்ப், நீங்க அமெரிக்க டாலருக்கு மாத்தமா நாணயத்தை கொண்டு வந்தீங்கன்னா அமெரிக்காவில் இறக்குமதி செய்யற எல்லா பொருளுக்கும் 100% 100% டாக்ஸ் போடுவாங்கிறாரு. உடனே ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்றாரு, அந்த திட்டம்லாம் எங்களுக்கு இல்ல, டாலருக்கு மாத்தமான நாணயம்லாம் அதை வச்சு தானே வல்லரசு, வேற என்ன வள இருக்கு? எந்த அடிப்படையில் உலகத்தின் வல்லரசுகளாக இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஆட்டி படைக்குது? ஐக்கிய நாடு சபையினுடைய பேச்சை ஏற்க மறுக்குது. இஸ்ரேலிய அயோக்கியத்தனத்தை கண்டும் காணாமல் அதற்கு ஆதரவு கரங்கள் கொடுத்து கொண்டு உலக நாடுகள் வேடிக்கை பார்க்குது. ஏன் வேடிக்கை பார்க்குது சொல்லுங்க பார்க்கலாம்? இத்தனை பேர் ஆக்கிரமிப்புகள், அநியாயங்கள் நடக்குது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துதாங்க ஆகணும். இந்த தீர்வுகளை உலகத்தில் அவர் மட்டும்தாங்க பண்ண முடியும். எந்த இயேசுவை இவர்கள் சிலுவையிலே மரணித்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த யூதர்களுக்கு ஆதரவாக கிறிஸ்துவ உலகம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறதோ, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவருக்கு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தஜ்ஜாலை எதிர்பார்த்து மெஸ்ஸேயன்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. வந்த இயேசுவை ஏத்துக்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்கல என்ற யூதர்கள் தஜ்ஜாலுக்காண்டி இன்னைக்கும் வருவாரு, எங்களுக்கான மெஸ்ஸேய இருக்கிறாரு, அவர் வர இருக்கிறாரு, காத்துக்கிட்டு இருக்கிறான். 2000 ஆண்டுகளை தாண்டி காத்துக்கிட்டு இருக்கிறான். தனக்கான ஒரு அரசர், கிங் ஆஃப் பீஸ், ஒரு அமைதியின் அரசராக வருவார் அப்படின்னு நம்புறான். அவரை கொண்டு ஜெருசலத்தில் ஒரு ஆட்சியை கட்டி அமைத்து விடலாம், உலகத்துக்கு நாம் ஒரு பெரிய வல்லாதிக்கத்தை காட்டிடலாம். இன்னைக்கு அவன் நினைக்கிறான், இன்னைக்கு யூதர்கள் அதை தான் நினைக்கிறான். ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதி உலகத்தில் ஒரு 3ஆம் உலக வார் வந்து உலகத்தில் பல்வேறு நாடுகள் அழிவு வரணும், அடுத்து உலகத்தின் வல்லாதிக்க சக்தியாக இஸ்ரேல் உருவெடுக்கணும் நினைக்கிறான். அந்த திட்டமிடுதலோடு தான் அவர்கள் ஒவ்வொன்றும் செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் அதில் மண்ணெளி போடுவதற்கு தான் சில காய்களை நகர்த்துகிறான், சும்மா கிடையாது. அல்லாஹ்வுடைய நுண்ணறிவு என்பது எவ்வளவு பெருசு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் திரும்ப அனுப்புவதற்கான முதன்மை நோக்கமாக அங்க அதுதான் நிற்கும். தஜ்ஜாலை கொல்லுவதும், சிலுவை மரணத்தை, சிலுவையை முறிப்பார்.
எந்த சிலுவையை கொண்டு அந்த அறையப்பட்டார் இயேசு, சிலுவை மரணம் அடைந்தாரு, மூன்றாவது நாள் ஈஸ்டர் டே உயிர் தெழுந்தாரு, அவர் தன்னை கடவுள் என்று வாதிட்டதை போன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே. பைபிளே அதை ஏற்கல. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கக்கூடியவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க இயலாதுங்கிறார். என் சித்தப்படி அல்ல என் தேவன் என்றார், என் தேவனின் சித்தம்ங்கிறார், தெளிவுபடுத்துறார் அவரே. எந்த இஸ்ரவேலர் மக்கள் தெளிவா சொல்றார், இஸ்ரவேலே கேள், என் சித்தம் அல்ல என் தேவனுடைய சித்தம்ங்கிறார். தனக்கு மேல் ஒருவனை சொல்றார். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் தூங்குற மாதிரி நடிக்குது. எப்படி? இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த பாதிரியார்களோ எந்த அடிப்படைகளிலான மத போதகர்களோ அடிப்படையில் குர்ஆன் சொல்லுகிற உண்மைகளை மறுக்க முடியுமா? ஆனா முஸ்லிம்கள் நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இயேசுவை பற்றி இப்படி பேசுகிற ஒரு மார்க்கம், திரும்ப அவர் வர்றதை பற்றி விவரிக்கிற மார்க்கம், பன்றியினுடைய தீங்குகளை கொண்டு பன்றியை கொல்லுவார் என்று விவரிக்கிற ஒரு மார்க்கம், எவ்வளவு தூரம் அழகான முறையிலே கருத்தியல்களை இந்த உலகத்துக்கு சொல்லுது. அதை இன்றைக்கும் அறியாதவர்களாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அறியாதவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவனா ஒருத்தன் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்துக்கிட்டு ஒரு நாட்டை கட்டியமைச்சிட்டு அதுக்கு பேர் ஒரு இஸ்லாமிய பேர் தாங்க வச்சுட்டா அது ஒரு பெரிய புரட்சி படை. அரபு வசந்தங்கிற பேர்ல அரபு நாடுகளுக்குள்ள குழப்பத்தை விளைவித்து பல ஆட்சியாளர்களை அகற்றிட்டா அது பெரிய நன்மைகளுக்கு வித்துடுது. அப்படியா? இன்னைக்கு வரைக்கும் ISISங்கிற ஒரு பேர் தாங்கிய ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளால் முஸ்லிம்கள் மீது அவப்பெயர்கள் தான் உருவானது. அதான் வரலாறு. இன்றைக்கு சிரியாவில் ஒரு ஆயுத குழுக்கள் வந்து விட்டது, படைகளை காட்டி விட்டது, பஷர் அல் ஆசாத்தை வீழ்த்தி விட்டது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படிதானே, கடாஃபி வீழ்ந்தார், உஸ்னி முபாரக் வீழ்ந்தார், இந்த ஆட்சியை கவிழ்த்தது, அந்த ஆட்சியை கவிழ்த்தது, ஆயுத குழுக்கள் மேலோங்கி நின்றது. அதனால் யாருக்கு வலு சேர்த்தது? யாருக்கு வலு சேர்த்தது? ஒவ்வொருவரும் நல்லவரா கெட்டவரா என்ற விவாதம் ஒரு பக்கம், ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற கருத்தியலை தாங்கி நாம் புரிய வேண்டியது இன்னொரு பக்கம். நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற காலம் என்பது வெகு தொலைவில் இல்லை. அதற்கான சூழல்களை நோக்கித்தான் உலகம் ஒவ்வொன்றையும் நகர்த்தி கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஒன்றுபடுத்த அவர் அன்றைக்கு வந்தாலும் அழகா சொல்லிடுவாரு, உங்கள் சமுதாயத்திலே ஒருவர் தலைமை ஏற்று நின்றிருக்கிற அந்த ஃபஜர் நேரத்தில் அவர் வருவாரு, வரக்கூடியவரை நீங்கள் தலைமை ஏறுங்கள் என்று சொல்லும் போது நான் உங்களுக்கு இமாமத் செய்யறதுக்கு தகுதி இல்லை, நீங்க தான் உங்களுக்கு இமாமத் செய்யணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது தூதரா இல்லை, உங்களுக்கான மார்க்க வழிகாட்டியும் எனக்கான மார்க்க வழிகாட்டியும் யாருன்னு தான் சொல்லுவாரு. யார் தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை உண்மைப்படுத்தத்தான் வருவார். அவரு பின்னாடி நின்று தான் தொழுவாரு, முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசிலிருந்து குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வருவார். இன்னைக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகமா ஸலவாத் ஓதுறது இருக்குல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூல்லா மீது ரசூல்லாவுடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரி, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் நபி மீது அவங்க குடும்பத்தார் மீது அருள் புரிந்த மாதிரி அது ரெண்டு பாட்டு வரும். பரக்கத்தும் செய்ய அபிவிருத்தியும் செய்ய. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்போ என்ன மெசேஜ்னா, ரசூல்லா மீது அருள் புரி, ரசூல்லாவுடைய குடும்பத்தார் மீது அருள் புரி. ரசூல்லாவுடைய குடும்பம் எங்க இருக்கு இன்னைக்கு? ரசூல்லா வாரிசிலே இல்லாம குடும்பமே இல்லாம இருந்தாங்களா? எங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் எங்க? எங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஈசா வர்றதுக்கு முன்னாடி என் குடும்பத்திலிருந்து ஒருவர் வருவார், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வழித்தோன்றல்களில் இருந்து வருவார், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாரிசுகளில் இருந்து வருவார். அவர் பேர் என் பேரை ஒத்ததாக இருக்கும், அவர் பேரும் முகம்மதாக இருக்கும். அவங்க வாப்பா பேரும் எங்க வாப்பா பேரும் ஒன்னா அப்துல்லா தான். அவர் நெற்றிகள் அகண்டதாக இருக்கும், மூக்கு கொக்கைகளை மாதிரி இருக்கும். அவரை இமாம் மஹதி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இமாம் இல்லாத சமுதாயம், தலைமையேற்க தகுதியற்றவர்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனித குலத்தின் இமாம் என்று அல்லாஹ் சிலாய்த்து சொல்றானோ அந்த சமூகம் தான் தலையில்லாத முண்டங்களாக மாறி போய் நிற்குது. அப்ப மீண்டும் ஒரு இமாம் அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலிருந்து வருவாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் வருவார்கள். உலகம் முழுமைக்கும் அன்றைக்கு இந்த முஸ்லிம்கள்ட்ட ஷியா சன்னிங்கிற பிரிவுகளை எல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவார். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலிருந்து வர்றார். அஹ்லுல் பைத் அந்த குடும்பத்தை தானே தூக்கி பிடிக்கிறாங்க ஷியாக்கள்.
அவர் அவங்கள்ட்டையும் தெளிவுபடுத்துவார். இன்றைக்கு இருக்கிற பிரிவுகளையும் ஒன்றுமில்லாமல் கலைந்து எடுப்பார். அந்த சூழல்கள் உலகத்தில் ஏற்பட்டு அதை ஒட்டித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் வர இருக்கிறார். அந்த படைக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான், மத்திய கிழக்கில் ஒரு ஆட்சியை தருவான். அந்த சூழலில் தான் மஹதிக்கு எதிராகத்தான் தஜ்ஜால் அணிதிரண்டு வருவான். இன்னைக்கு ஈரான்ல போனீங்கன்னா தைலசான் என்ற அந்த பச்சை நிற ஆடை உடுத்திக்கிட்டு ஒரு 70,000 யூதர்கள் வருவாங்க அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க. இஸ்பஹான் என்ற இடத்துல இருந்து இன்னைக்கு அங்க யூதர்கள் முழுக்க இருக்கான் ஈரான்ல. அவன் வழிபாடு செஞ்சுக்கிட்டு அவனுடைய கோயிலை கட்டிக்கிட்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்துக்கிட்டு முஸ்லீம் நாடுங்கிறோம். ஒரு பக்கம் இஸ்ரேல்னு ஒன்று உருவாகுது, சுத்தி அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். இன்னொரு பக்கம் ஈரானுக்குள்ளேயே இஸ்பஹானுங்கிற ஒரு பகுதியில் முழுக்க முழுக்க யூதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தஜ்ஜாலுக்கு பின்னால் அணிவகுக்கக்கூடிய அந்த யூதர்கள் பெரும் அழிவுகளை சந்திப்பாங்க. பாறைகளும் கற்களும் அவர்களுக்கு எதிராக பேசுகிற காலமும், யுத்தத்தின் வழியாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக இன சுத்திகரிப்பு செய்யக்கூடிய பேரழிவை சந்திக்கிற காலமும் வெகு தொலைவில் இல்லை என்று கூறிக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். சுவாமி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, வருகிற அந்த ஜனவரி 1 புத்தாண்டுங்கிற ஒரு அடிப்படை புரிதலற்ற ஒரு நம்பிக்கை எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. பொதுவாகங்க ஒரு புத்தாண்டுன்னு ஒன்று சொல்றாங்க, எப்படி சொல்லுவிய? ஒன்று முடிஞ்சு ஒன்று ஸ்டார்ட் ஆகணும். உண்மையிலேயே உலகத்தில் எது புது ஆண்டா இருந்தது? துவக்கத்தினுடைய மாதமா எது தெரியுமா இருந்தது? ஏப்ரல் தான் இருந்தது. ஏப் அப்படிங்கிற அந்த சொல்லாடலுக்கு தான் லத்தீன் அந்த கிரேக்க அந்த மொழியில ஸ்டார்ட்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு நீங்க மார்ச் 31 தான் வங்கி முழு ஆண்டு கணக்கு முடியும், பேங்க்ல அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவான். இப்ப ஆஃபலி எக்ஸாம் முடிஞ்சிச்சா, ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிச்சா? பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் அரையாண்டு தான் முடிஞ்சிச்சு. முழு ஆண்டு அத்தனையுமே எப்போ முடியும்? மார்ச் ஏப்ரல் தான் முடிஞ்சு. அப்பதான் ஜூன்ல இருந்து அடுத்த கல்வி ஆண்டு வரும். இதுதான் உலக நடைமுறை. உலகத்துல இன்னைக்கு எதுனால அதை முட்டாள் நாளுங்கிறான் ஏப்ரல் 1 அன்றைக்கு. அதுதான் உலகத்தில் அன்றைக்கு இருந்த ரோமர்கள் உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியாக இருந்த போது அதைத்தான் முன் வச்சுக்கிட்டு இருந்தான். உலகத்துல பெருங்கொண்ட ஒரு கட்டமைப்பை கொண்டு அந்த ரோம பாரசீகம் உலகத்துல வல்லரசா இருந்துச்சு. அந்த வல்லரசு வச்சிருந்தது இன்னைக்கு மாற்ற முடியல. என்ன பண்ணிட்டான்? இப்போ ஒரு 700-800 வருஷமா இந்த கிறிஸ்துவர்கள் இதை கொண்டு உலகத்தில் அப்படி காட்டுறது. இயேசு பிறந்தது டிசம்பர் 25னா 25 இருந்து தானே வரணும் அடுத்த வருஷம். ஏன் 6 நாள் கழிச்சு வருது? கிபி 2025 ஏன் 6 நாள் கழிச்சு வருது? இது ஒரு வரலாற்று திரிவு, உண்மைக்கு புறமானது. அன்னைக்கு இருந்த அந்த செட்டப்புகள், ஏன்னா இஸ்லாமியர்கள் தான் உலகத்துக்கு வழிகாட்டி. மாதத்தின் எண்ணிக்கை தெரியாத மடையர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவங்க இவங்க. 10 மாசத்தை வச்சிருந்தான் உலகத்துல எத்தனை மாசம் வச்சிருந்தான்? வெறும் 10 மாசத்தை வச்சிருந்தான். இந்த பின்னாடி வர்ற மாசம் இருக்குல்ல, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதெல்லாம் நம்பர் பேரு. சாத் நம்பர்னு அர்த்தம். செப்துனா 7, சாத்துன்னு அர்த்தம். செப்து நம்பர். ஆட்டுனா 8ன்னு அர்த்தம். ஆட்டு நம்பர் அக்டோபர்னா 8ஆம் மாசம். நவ்வுனா 9, 9. நவம்பர் தான் 9ஆம் மாசம். தஸ்னா 10, தசம்பர்னா 10ஆவது மாசம். இடையில கொண்டு வந்துதான் ஜூலியஸ் சீசர் அகஸ்டியன் பேர்ல 2 மாசத்தை நுழைச்சான். பிப்ரவரியில இருந்து 2 நாளை எடுத்தான். மன்னர்கள் பெயராக இருக்கிறதுனால இது 2க்கும் 31 நாள் வச்சான். பாத்தீங்களா? ஜூலைக்கு ஆகஸ்ட் 31 டேஸ் வருதா? பிப்ரவரிக்கு 2 நாள் குறையுதா? மாசம் தெரியாம இருந்தவர்களுக்கு மத்தியில குர்ஆன் பேசியது, இன்ன ஐத்தத் அஷ்ஷூரி இன்தல்லாஹ் இஸ்னா அஸ்ரன் ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் உள்ளபடி மாசம்னா 12 தான் டிக்ளேர் பண்றான் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய செட்டப். அதை வச்சுதான் அன்றைக்கு எதை அறியாமை என்று காலமாக முன் வச்சாங்களோ அந்த அரபு பகுதியில் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவல், ஜமாத்துல் ஆஹிர், அப்புறம் ரஜப், ஷஅபான், ஞாபகம் இருக்கா? ரமலான். நமக்கு நம்ம மாசம் தெரியாது. ஷவ்வால், துல்ஹஜா, துல்ஹஜ்னு 12 மாசம் பேர் இருக்குல்லங்க. முஸ்லீமுக்கு முஸ்லீம் அடையாளம் தெரியாது. நம்ம பிள்ளைகள ஜனவரி, ஹாப்பி நியூ இயர். இது கலாச்சார சீரழிவா இல்லையா? இஸ்லாத்துக்கு எதிரானதா இல்லையா? நம்மளுடைய தலையில் நாமே மண்ணலி போடுறதா இல்லையா? நமக்கான அடையாளத்தை ஒருத்தன் குழி தோண்டி புதைச்சிட்டு இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தை சிதைச்சிட்டு உலகத்துல நம்பரை கண்டுபிடிச்சவன் முஸ்லீம்ங்க.
இவங்க கண்டுபிடிச்ச நம்பர் ரோமன் நம்பர் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அல்ஜீப்ராங்கிற ஒரு கணக்கியலுக்கு தந்தை ஒரு இஸ்லாமியர். இந்த நம்பர் 1 2 3 போடுற மாதிரி என்ன நம்பர்? அரபு நம்பர். அது 1 2 இப்படி 3 போடுவீங்களா? அரபுல இப்படி வரும். என்னைக்காவது குரான்ல எடுத்து பார்த்துருக்கீங்களா? அது அரபிக் லெட்டர். ரோமன் லெட்டருங்கிறது பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பிய. வீன்னு போடுவான் 5க்கு, எக்ஸ்ன்னு போடுவான் 10க்கு. அதெல்லாம் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. கணக்கில் ஒன்றும் வகுக்க முடியாது, கூட்ட முடியாது, கழிக்க முடியாது. உலகத்தின் ஆகப்பெரும் சிறந்த சமூகம், உலகம் உருண்டை, பூமி உருண்டனுக்கு அடிச்சு கொண்டாங்க. ஆனா நம்ம வரலாறு தெரியாம இருக்கிறோம். அவ்வளவு பெரிய அறியாமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சுய அடையாளங்களை இழந்துடாதீங்க. இஸ்லாத்துக்கு எதிராக நடந்துடாதீங்க. எந்த விதத்திலும் ஜனவரி 1 புத்தாண்டு என்ற பெயர்ல கலாச்சார சீரழிவுகள்ல அதுலயும் அல்லாஹுடைய ரசூல் ஆகச்சிறந்த கோட்பாடு, ஒரு நாளுனா முழு இரவையும் முழு பகலையும் கொண்டதா இருக்கணும். நாங்க நட்ட ராத்திரில 12 மணிக்கு திடீர்னு 11:59 வரைக்கும் அடுத்த நாள் வந்திருக்காது. எப்ப அடுத்த நாள் வரும்? 12 மணி வரணும். பைத்தியக்கார பயலுலா, பைத்தியக்காரனா இல்லையா? ஒரு நாள் எப்படி வரணும்? ஃபுல் நைட் ஃபுல் டே, ஒரு முழு இரவு முழு பகல். இதுதானே ஒரு நாள்? அதானங்க ஒரு நாள். மாலையில சூரியன் மறைஞ்ச உடனே இரவு வந்த உடனே நம்ம சொல்லுவோம். நேற்று ராத்திரி சொல்லியிருப்போம். ஆங்கில கணக்குக்கு வியாழக்கிழமை ராத்திரி, ஒரு இஸ்லாமியன் கணக்குக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி. இன்னைக்கு மகரிப் வந்தா என்ன சொல்லுவீங்க? சனிக்கிழமை ராத்திரிம்போம். சொல்லுவோமா இல்லையா? அவனுக்கு என்னவா? பாத்திரி 12 மணிக்கு வரணும் அப்படி ராத்திரி. இதையெல்லாம் வந்த சமுதாயத்தில் நம்மளும் செஞ்சு கேட்க வெட்டி என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த சமுதாயத்தை. சொல்வதற்கான செய்திகள் நிறைய இருந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் நேரு வழியான முறையிலே, சரியான பாதையிலே, எந்த விதத்திலும் அவர்களுடைய உள்ளங்களில் நேரு வழி காட்டிய பின்னு ரப்பனா ஹப்லனா, அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்களுடைய உள்ளங்களை தடம்பொருள செய்து விடாதே. நீ மாபெரும் வல்லலாக இருக்கிறாய். எங்கள் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி ஓரணியிலே எங்களை ஒரு வகையிலே ஒற்றுமை எனும் அடித்தளத்தை கொண்டு அல்லாஹுடைய கயிறை பற்றி பிடிக்க செய். எங்களுக்கான ஜமாவை ஒருங்கிணைத்து எங்கள் சமுதாயத்துக்கான பாதுகாவலர்களை உன்புறத்திலிருந்து இறக்கி வையா அல்லாஹ். எந்த மலக்குகளை கொண்டு முன்னாலும் பின்னாலும் இடது பக்கமும் வலது பக்கமும் பாதுகாப்பு அரணை ஏற்படுத்துவேன் என்று குர்ஆனிலே உறுதி தருகிறாயோ, அப்படிப்பட்ட பாதுகாப்புகளை கொண்ட வானவர்களை யா அல்லாஹ் எங்களோடு இருக்க செய். எங்களை நோக்கி வருகிற எதிரிகளுக்கு எதிராக உன் படைகளை நீ திரட்டு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு நேரத்தின் அருமை கருதி என்னுடைய உரைக்கு திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.